நம்ம லைஃப்ல சில சமயம் நம்மள நாமமே தொலைச்சிட்டு திரும்ப கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய பயணமே தேவைப்படும் இல்லையா? அப்படியான ஒரு பயணத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். எலிசபெத் கில்பர்ட்டோட கதை இது. இத்தாலி, இந்தியா, இந்தோனேஷியான்னு மூணு வித்தியாசமான நாடுகள்ல அவங்க தொலைஞ்சு போன தன்னைய எப்படி திரும்ப சந்திச்சாங்கன்னு வாங்க நாமளும் அவங்க கூடவே பயணம் செஞ்சு பார்க்கலாம். எல்லாமே ஒரு பெரிய சிக்கல்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு ரொம்பவே வலி நிறைஞ்ச விவாகரத்துக்கு பிறகு கில்பர்ட் ரொம்பவே உடைஞ்சு போயிருந்தாங்க. அடுத்து என்ன செய்யறதுனே தெரியாம ஒரு பெரிய குழப்பத்துல இருந்தாங்க. வாழ்க்கையை அப்படியே துண்டு துண்டா செதறி போன மாதிரி ஒரு ஃபீல். அந்த நொடி தான் அவங்கள ஒரு பெரிய தேடலுக்குள்ள தள்ளுச்சு. இந்த ஒரு கேள்விதான் அவங்க மனசுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒருவேளை நம்மள நிறைய பேர் கூட வாழ்க்கையோட ஏதோ ஒரு கட்டத்துல இந்த கேள்வியை கேட்டிருப்போம். உடைஞ்சு போன ஒன்னை எப்படி சரி பண்றது? தொலைஞ்சு போன நம்மள எப்படி திரும்ப கண்டுபிடிக்கிறது? இந்த கேள்விதான் அவங்களோட மொத்த பயணத்துக்கும் அஸ்திவாரமா இருந்துச்சு. வாங்க அவங்க பயணத்தோட முதல் கட்டத்துக்கு போகலாம். அதுதான் ஈத்தாலி. இது வெறும் ஒரு நாடு மட்டும் கிடையாது, சந்தோஷத்தையே மருந்தாக்கி மனச குணப்படுத்துற ஒரு இடம்னு சொல்லலாம். அங்க அவங்களோட நோக்கம் ரொம்பவே தெளிவா இருந்துச்சு. எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம வாழ்க்கையை எப்படி ரசிக்கிறதுன்னு கத்துக்கணும். பல வருஷமா அவங்க மிஸ் பண்ணின அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை எல்லாம் திரும்பவும் அனுபவிக்கணும். அதுதான் அவங்க ஆசை. இத்தாலியோட தத்துவம் பாருங்க, ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம வாழ்க்கைய அனுபவிக்கிறது. இத்தாலியில அவங்க இந்த தத்துவத்தை வெறும் வார்த்தையா பார்க்கல, நிஜமாவே வாழ்ந்து பார்த்தாங்க. நல்ல சாப்பாடு, புதுசா கத்துக்கிட்ட ஒரு மொழி, நல்ல நண்பர்கள்னு எல்லாமே அவங்களோட மனக்காயத்தை ஆத்துற அருமருந்தா மாறிடுச்சு. இந்த பயணத்துல அவங்க தனியா இல்ல. சொல்லப்போனா அவங்க மனசு விட்டு சிரிக்க, சத்தமா பேச அவங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனி தேவைப்பட்டுச்சு. ரோம்ல கிடைச்ச இந்த நண்பர்கள் அதைத்தான் செஞ்சாங்க. வெறுமனே கூட இருந்து அவங்கள திரும்பவும் சந்தோஷத்தோடையும் மத்தவங்களோடையும் இணைய வச்சாங்க. அவங்க குணமடைஞ்சதுக்கு இவங்க நட்பு ஒரு பெரிய காரணம்னு சொல்லலாம். சரி, இத்தாலியில உடம்புக்கும் மனசுக்கும் நல்ல ஒரு ட்ரீட் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அவங்க பயணம் அவங்களுக்குள்ளேயே திரும்புது. அடுத்த ஸ்டாப் ஆன்மீக ஒழுக்கத்தை மையமா வச்ச இந்தியா. இப்ப பாருங்க, இதுதான் அவங்க மனசுக்குள்ள நடந்த ஒரு பெரிய யுத்தம். அவங்க தேடினது என்னவோ ஆன்மீக அமைதி, ஆனா அவங்க மனசுக்குள்ள இருந்ததோ கடந்த கால வலிகளும் ஓயாத எண்ணங்களும் தான். உண்மையில இதுதான் அவங்க பயணத்திலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு கட்டம். இப்படி ஒரு கஷ்டமான ஆன்மீக பயணத்துல அவங்களுக்கு சில முக்கியமான நபர்கள் துணையா இருந்தாங்க. அவங்க குரு சரியான வழிய காட்டுனாங்க. கூட இருந்த ரிச்சர்ட் மாதிரி நண்பர்கள் அவங்க சோர்ந்து போகும்போதெல்லாம் நாங்க இருக்கோம்னு சொல்ற மாதிரி அவங்க கூடவே இருந்தாங்க. இந்த ஆதரவு தான் அவங்களுக்கு பெரிய பலமா இருந்துச்சு. அங்கதான் அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்கிட்டாங்க. அதுவும் அவங்க நண்பர் ரிச்சர்ட் மூலமா. வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா முதல்ல நம்மள நாமே மன்னிக்கணும். கடந்த கால தவறுகளுக்காக நம்மள நாமே தண்டிக்கிறது நிறுத்துறது தான் குணமாகறதுக்கு முதல் ஸ்டெப்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இப்போ பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இத்தாலியில கத்துக்கிட்ட சந்தோஷத்தையும் இந்தியால கிடைச்ச ஆன்மீகத்தையும் ஒன்னு சேர்க்கறதுக்காக அவங்க இந்தோனேஷியாக்கு பாலிக்கு போறாங்க. இங்கதான் எல்லாமே ஒன்னு சேருது. இத்தாலியோட சந்தோஷத்தையும் இந்தியாவோட ஆன்மீகத்தையும் ஒரு தராசுல வச்சு சமன் செய்யற இடம் இது. உலக சந்தோஷமும் தப்பில்ல, ஆன்மீக அமைதியும் முக்கியம். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு அழகான பாலத்தை கட்டுறது தான் அவங்க நோக்கம். பாலில அவங்களுக்கு ஞானத்தை வழிகாட்ட ஒரு வைத்தியர் கிடைக்கிறாரு. அப்புறம் மத்தவங்களுக்கு உதவுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குன்னு கத்துக் கொடுக்க ஒரு தோழி கிடைக்கிறாங்க. கடைசியா அவங்க மனச முழுசா நிரப்ப காதலும் வருது. இந்த உறவுகள் தான் அவங்கள ஒரு முழுமையான மனுஷியா மாத்துச்சு. இதத்தான் அவங்க பயணத்தோட உச்சகட்டம்னு சொல்லணும். பழைய காயங்களால காதலையே பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க இல்லையா? ஆனா இப்போ அந்த பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு மனசார ஒரு புது உறவை ஏத்துக்கிட்டாங்க. அதுல ஒரு முழுமையான நிறைவை கண்டுபிடிச்சாங்க. சரி, இப்போ இந்த மொத்த பயணத்தையும் ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம். ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு அனுபவமும் அவங்கள எப்படி ஒரு புது மனுஷியா செதுக்குச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த 3 ஸ்டெப்ஸும் அவங்க மாற்றத்தோட ஒரு கிளியரான மேப் மாதிரி. முதல்ல இத்தாலியில உடலை குணப்படுத்தினாங்க, அப்புறம் இந்தியால ஆன்மாவ, கடைசியா இந்தோனேஷியால ரெண்டையும் ஒன்னு சேர்த்து ஒரு பேலன்ஸ்டு வாழ்க்கையை உருவாக்குனாங்க. ஒவ்வொரு நாடும் அவங்க ஹீலிங் ப்ராசஸ்ல ஒரு முக்கியமான ஸ்டேஜ். அவங்களோட இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை பாருங்களேன், எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. விரக்தியில உடைஞ்சு போயிருந்த ஒரு பொண்ணு எப்படி சந்தோஷம், அமைதி, அன்புன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச ஒரு முழுமையான மனுஷியா மாறினாங்கங்கிறத இதை விட அழகா சொல்லவே முடியாது. கடைசியா ஒரு கேள்வி உங்களுக்காக. சரி, ஒருவேளை உங்களுக்கு உங்களை நீங்களே சரி செஞ்சுக்க, சமப்படுத்திக்க, திரும்பவும் கண்டுபிடிக்க ஒரு பயணம் போகணும்னு தோணுச்சுன்னா நீங்க எந்த 3 இடங்களுக்கு போவீங்க? இல்ல அது இடமாத்தான் இருக்கணும்னு இல்ல, எந்த 3 அனுபவங்களை நீங்க தேடுவீங்க? சும்மா யோசிச்சு பாருங்களேன்.